ஆகவே தான் பவுல் சொல்கிற காரியம் என்னென்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கிறிஸ்துவையே நமக்காக தந்தருளினவர், அவரோடு கூட நாம் எதிர்பார்க்கிற நியாயமான மற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் அவர் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நிச்சயம் அவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்க வந்திருக்கிற ஆண்டவர் அவர் சர்வ வியாபி. சாத்தான் என்பவன், கவனிங்க, அவன் எங்கும் நிறைந்தவன் அல்ல, ஆனால் கர்த்தரோ எங்கும் நிறைந்திருக்கிற அவருடைய பிரசன்னம், அவருடைய சர்வ மகிமை எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஆகவே தேவ கிருபையினால நம்ம இந்த 2024 1ஆம் தேதி அடி எடுத்து வைக்கும்போது, கடவுளை நீங்கள் தான் எங்களை நடத்தணும்பா. எல்லாருடைய ஏக்கமும் எல்லாருடைய வேண்டுதலும், கடவுளை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் நடத்துங்கப்பா. நான் சொல்கிறேன், தேவ கிருபையினால இந்த வருஷத்தின் அரை ஆண்டை முடிக்கும்படிக்கு தேவன் இந்த 26வது வாரத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த 26 வாரங்களாய் கடந்து வருகிற வாழ்க்கையிலே உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது எத்தனை மக்கள் அகால மரணம் அடைந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு, கவனிங்க, ஸ்தோத்திரம், கை கால் வரல. கடந்த நாட்களிலெல்லாம் 2 காரியங்கள் பயங்கரமாய் தொலைக்காட்சிகள்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஒன்று கள்ளச்சாராயம். கள்ளக்குறிச்சி என்கிற கருணாபுரம் அப்படின்ற பகுதியில் விற்ற அந்த கள்ளச்சாராயத்தினால கிட்டத்தட்ட 150 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களாம். அதில் 65 பேர் செத்தே போயிட்டாங்க. மாத்திரமல்ல 10 பேருக்கு மேலே கண்ணு போயிடுச்சான், இப்படிலாம் சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களில் அங்கே இஸ்லாமியர்கள் புனித யாத்திரைன்னு போவாங்க, மெக்கா அச் பயணம் அப்படின்னு சொல்லி. அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போய் அப்படி அப்படியே பணமாக கிடக்கிறாங்க. கடவுள் நம்மை தேடி வந்திருக்க, எங்கெங்கோ ஜனங்க போய் தேடி போய் கொண்டு இருக்கிறாங்க. நம்மை தேடி வந்த கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி கடன் பட்ட மக்கள். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த 6 மாதமே எங்களை நடத்தினீரப்பா. உண்மைதான, வேலைக்கு போகிறோம், போயிட்டு திரும்பி வர்றது பத்திரமா வரோன்னா ஒரு பக்கம் இப்படி யோசிக்கலாம், இல்லைங்க ரொம்ப கவனமாக போகிறேன், ரொம்ப கவனமாக வரேன் அப்படின்னாலும் ஒரு பக்கம் தேவனுடைய கிருபை தான். அவர் கிருபை தான் நம்மளை நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆகவே இதெல்லாம் உணர்ந்து சொல்லுவோமா, இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே. இங்க கரத்தை தட்டுவோமா? இதுவரைக்கும் எங்களை காத்து வந்தவரே, இந்த வருஷத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே, வரும் மாதத்தின் நாட்களிலே, ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம். இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே, இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருஷத்தின் நாட்களிலே, இந்த வருஷத்தின் நாட்களிலே. கையை தட்டி ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர், யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர், சாப பிசாசின் சோதனை போதிலோ
இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர், இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த காலை நேரத்திலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே அன்பர் இயேசுவை. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்த நாம் அவரை துதித்து அவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு அவரை கும்பிடுவோம். இதுவே உகந்தது ஆண்டவருக்கு, பிரியமானது ஆண்டவருக்கு. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றும் சொல்லி இருக்கிறார். இந்த மாதம் முடிக்க போகிறோம். புதிய மாசத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, அவர் நம்மை வழி நடத்துவாராக, அவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே மகிபா நீர் ஊற்றிடுமே, மகிபா நீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. சந்தோஷமாய் பழமையெல்லாம் ஒழிந்து போகட்டும். நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்கள் தேவனால் நடத்தப்படட்டும். தெய்வத்தை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் ஆராதனையில உம்முடைய மகிமையோடு கூட இறங்கி வாரும். நாங்கள் உணரட்டும், நாங்களும் உம்மால் மறுரூபம் அடையட்டும். பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, நாங்கள் மாறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மாறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே இம்மட்டும் காத்து நடத்தினீரே, இனிமேலும் காத்து நடத்துவீரே. இம்மட்டும் காத்து நடத்தினீரே, இனிமேலும் காத்து நடத்துவீரே. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவாரே, உமக்கே ஆராதனை, 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 உமக்கே ஆராதனை. நான் நம்பும் தேவானம் நீ, எந்தன் அடைக்காலம் நீ. நான் நம்பும் தேவானம் நீ, எந்தன் கோட்டயம் துருகாமம் பலனும் தஞ்சமுமானவர் நீ. எந்தன் கோட்டயம் துருகாமம் பலனும் தஞ்சமுமானவர் நீ. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவாரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் உனக்காய் பாராட்டின சகல உபகாரங்களையும் மறவாதே. ரட்சிப்பின் பாத்திரத்தை கரத்தில் ஏந்தி கர்த்தருடைய நாமத்தை பணிந்துகொள், தொழுதுகொள். எந்தன் ஆதரவும் நீ, எந்தன் கேடகமும் நீ, எந்தன் ஆதரவும் நீ, எந்தன் கேடகமும் நீ. கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானி, யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானி, யாருக்கு பயப்படுவேன்? ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இப்போதும் தெய்வமே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் வர்ணிக்கிறது, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப அவர்கள் காளைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் புறா குஞ்சுகளையும் தெரிந்து கொண்டு அவர்கள் தேவாலயத்துக்கு வந்து பலி செலுத்தி அவரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த முறைமையை ஒழித்த ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டிலேயும் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகள் மீது அவர் அசைவாடுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஸ்தோத்திர பலிகள் மேலே அவர் அசைவாடுவாராக. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஸ்தோத்திரம் அவருக்கு ஒரு சிங்காசனமாய் மாறட்டும். ஆமா, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமா வருகிற ஸ்தோத்திர பலிகள், தங்கச்சி, தம்பி, அருமையான அக்கா, அருமையான சகோதரி, அருமையான சகோதரியே, நீங்கள் தெய்வத்திற்கு கொடுக்கிற அந்த ஸ்தோத்திர பலிகள் அவர் வந்து அமரமடிக்கு, அவருடைய பிரசன்னம் வந்து அமரமடிக்கு, அது ஒரு சிங்காசனமாய் மாறட்டும். உங்கள் உதடுகளினால், உங்கள் உதடுகளின் பலிகளாகிய ஸ்தோத்திர பலியினால் அப்பாவுக்கு ஒரு சிங்காசனத்தை உருவாக்குங்கள். அப்பா இறங்கி வந்து அதில் உட்காருவார். இப்பொழுது நீ கொடுக்கிற ஸ்தோத்திர பலிகள், நீ இப்பொழுது செலுத்துகிற ஸ்தோத்திர பலியின் மீது அப்பா மகிமையோடு கூட இறங்கி வருவாராக. அப்பா மகிமையோடு கூட இறங்கி வருவாராக. அந்த விசுவாசத்தோடு கூட அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவர், நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த 6 மாதங்கள் நீர் எனக்கு கொடுத்த பாதுகாப்புக்காக, நீர் எனக்கு கொடுத்த பணத்திற்காக, நீர் எனக்கு கொடுத்த சுகத்திற்காக, நீர் எனக்கு கொடுத்த ஆண்டவர் பலத்திற்காக, நீர் எனக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, பைபிளை படிக்கிறோம். ஜனங்கள் தெரிந்து கொண்ட முதல் ராஜா சவுல், கர்த்தர் தெரிந்து கொண்ட முதல் ராஜா தாவீது. ஜனங்கள் தெரிந்து கொண்ட முதல் ராஜா சவுல், ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜா தாவீது. சவுல் மேல் இருந்த கிருபை எடுக்கப்பட்டது, தாவீதின் மேல் இருந்த கிருபை எடுக்கப்படாமல் அது நித்திய கிருபையாய் மாறினது. அதுபோல கர்த்தர் உன்னோடு என்னோடு ஏற்படுத்தின கிருபை நித்திய கிருபையாய் இருப்பதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார்,
என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது, என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். Praise God. ஏசப்பா நன்றி ஆண்டவரே, உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு சொல்லலாமா? ஏசையா உந்தன் அன்பு பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே, வரம் பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் இந்த சொல்வோமா? இந்த புதிய நாளிலும் தேடினதால் தெய்வத்தை நாங்கள் இன்னும் உள்ளத்தில் கண்டடைவோம், பாடிட பாடல்கள். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால், நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்திடுவீர், நூதன சாலமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே. எல்லாரும் சொல்லலாமா? நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி என. எத்தனை பிரச்சனைகள் அப்பா! நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை தாங்குகிறீர். திசை கெட்டெங்கும் நான் நிற்பது தேவ கிருபையாலே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா ஏசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். ஓமாது போலும் தாடியும் உண்மைய என்னையும் சொல்லுங்க சொல்லுங்க அப்பா. ஓமாது போலும் தாடியும் உண்மைய என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே. திராட்சை செடியாகிய உம்மில் நாங்கள் கனி கொடுக்க நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை தந்தருளும் அப்பா. உம்முடைய கொடியாய் நாங்கள் படர்ந்திலங்க எங்களுக்குள் இருக்கிற வேண்டாத கிளைகளை எல்லாம் நறுக்கி
வேண்டாத அசுத்தங்களை எல்லாம் நீக்கி கல்லை பிடுங்கி, கர்த்தரே இந்த உலக வாழ்க்கையிலேயே நாங்கள் எங்களை ஆண்டவரே உம்மாலே பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாய் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உம்மை தொழுது கொள்ள எங்களுடைய அலங்கோலங்களை எல்லாம் அகற்றி போடுவீராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கனிசெடி நீர் நிலைத்திருக்கும் கோடியாடியேன் பாடம் நிலங்க. கனிசெடி நீர் நிலைத்திருக்கும் கோடியாடியேன் பாடம் நிலங்க. கிளை நறுக்கி கல்லை பிடுங்கி கர்த்தரே காத்தன்னை சுத்தம் செய்வீர். நறுக்கி காலை பிடுங்கி கர்த்தரே காத்தன்னை சுத்தம் செய்வீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அம்மா அப்பா என்னால் முடியல தாம்பா முட்டி போட, ஆனாலும் என் குடும்பத்தை நீங்கள் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் முழங்கால் படி இடுகிறப்பா. என் பிள்ளைகளை நடத்துங்கப்பா, என் பிள்ளைகளை திருத்துங்க ஆண்டவரை. கடவுளே என் குடும்பத்தை ஆதரிங்கப்பா. அன்றைக்கு நோவாவை பிழையில் பாதுகாத்தது போல எங்கள் குடும்பமாகிய பேழையை ஆண்டவரே நீர் ஆதரித்து பாதுகாப்பீராக. 6 மாதங்களை முடிச்சிட்டோம். எஞ்சி இருக்கிற 6 மாதங்களில் அப்பா நம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நிறைவேற உம்மாலே நாங்கள் நன்மையை இந்த உலக வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பிரஜாதி ஜனங்கள் மத்தியிலே நாங்கள் தலை நிமிர்ந்து சொல்லத்தக்கதாய் தெய்வமே கையெடுத்து கும்பிட்டு சொல்லுங்க. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்றும். அம்மா பார்த்து மாத்திர சொல்லுங்க. நேசிக்கிறேன் நேசமுகம் என்றும். அப்பா சொன்னாரு, உன் நேசம் என்னிலும் என் நேசம் உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ விரும்புகிறது எதுவோ நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு உடனடியாக செய்யப்படும். ஒருவன் தேவன் மேல் அன்பாயிருந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவார். தேவனுடைய கற்பனை என்ன? அன்பே அவருடைய கற்பனை. உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. மாத்திரமல்ல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. அப்பா இயேசுவே கும்பிடுகிறோம் அப்பா, தொழுது கொள்ளுகிறோம் அப்பா, ஆராதிக்கிற ஆண்டவரே. எந்த சிந்தையோடு கூட எழுந்து நின்று ஒரு 10 நிமிடங்கள் ஜீவனுள்ள தேவனை ஜீவனுள்ள தெய்வத்தை நாம உண்மையாய் கூட இன்னும் கூட ஒரு விஷயம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ண போகிறோம். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அன்பானவர்களே, உங்கள் விசுவாசம் ஜெயிக்கும். ஆண்டவர் ஜெயிக்கிற அந்த விசுவாசத்தை தான் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். தெய்வீக விசுவாசத்தை தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல ஆண்டவர் உங்களுக்குள் உண்டாக்கி இருக்கிற உங்களுக்குள் கொடுத்திருக்கிற ஆவிக்கு என்ன தெரியுமா பெயர்? அது அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பட்சத்தில் விசுவாசம் போகும் பொழுது
அவர் பட்சத்திலிருந்து கிருபையும் இரக்கம் இறங்கி வரும். இந்த விசுவாசமும் கிருபையும் இறங்கி ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறப்பட்டு வரும், தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பு இறங்கி வரும், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும். ஆகவே சோர்ந்து போகாதே தேவச்சனமே, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. பவுல் சொல்லும் பொழுது அதை தான் சொல்லுகிறார். அல்லாமலும் வேதத்தில் நமக்காய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனங்கள் எல்லாம், வாக்குத்தத்தமான வார்த்தைகளை எல்லாம் நம்பிக்கை இட்டு அறிக்கை செய்து அதன்படி கர்த்தரின் வாழ்க்கையிலே செய்வார், நிறைவேற்றுவார் என்பதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருப்போம். அழைத்தவர் உண்மையுள்ளவர் அல்லவா என்று சொல்லி ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். அவருடைய பார்வைக்கு நீங்க விசேஷமானவர்கள், அவருடைய பார்வைக்கு நீங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறபடினாலதான் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய அலங்கோலத்தை எல்லாம் அகற்றி போட்டு அவரை பரிசுத்த அலங்காரத்துள் தொழுது கொள்ளும்படிக்கு அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். பிரைஸ் காட். அவருடைய பார்வையிலே அவருக்கு உகந்தது ஒரு விசுவாசம் தான். நான் உங்களை விசுவாசிக்கிறேன்பா, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. கர்த்தர் என் வீட்டின் விளக்கை ஏற்றுகிறவர், என் குல விளக்கே, என் ரட்சிப்பின் அதிபதியே, என் ஜீவனின் அதிபதியே, என்னுடைய ரட்சகரே, என் வாழ்வே நீர்தானப்பா, எனக்கு உண்டான எல்லா நன்மைகளை நீர்தான் செய்ய போகிறீர், என் எதிர்காலமே. சொல்லுவோமா? 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், செய்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. கரங்களை தட்டுவோமா? மனுஷங்க முன்னாடி தலை குனிஞ்சு போக விட மாட்டார். நம்புறவங்களா இதை விசுவாசத்தோடு கூட பாட போறோம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. இவங்க இதுக்கு மேல முன்னாடி வர முடியாது இந்த வருஷம்லாம். கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்களா கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் வசதியா உட்கார்ந்து கொஞ்சம் அப்படியே முன்னாடி நகர்ந்து வாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இங்க சொல்றாரு, 100க்கு 100 உங்களை நம்பு ஆண்டவரே. ஆமென். 100க்கு 100 உங்களை நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. அடுத்து சொல்றாரு, இந்த மனுஷங்க முன்னாடி மாத்திரம் தலை குனிஞ்சு போயிடக்கூடாதப்பா, உங்க முன்னாடி கூட நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள். உம்மைத்தான் நம்பி இருக்கேன், தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீர் செய்ய நினைத்திருக்கிறது ஒன்றை தடைப்படாது. நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். சின்னவனை 1000ஆய் மாற்றுகிறவர், சிறியவனை பலத்த ஜாதியாக்குகிறவர், சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. உம்மைத்தான் இன்னும் நம்பி இருக்கேன், அற்புதங்கள். கடைசி வரை என் நம்பிக்கை நீரே. உம்மைத்தான் சொல்லலாமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. என் நம்பிக்கையே உமக்கு. என்ன நம்புவேனப்பா? 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள். அப்பா கேட்போமா? உம்மைத்தான்
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இந்த ஆண்டில் தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இந்த ஆண்டில் தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் உம்மைத்தான். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான் சொன்னார், நான் நம்புகிறது அவராலே வரும், எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேர என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என்னை கொன்று போட்டாலும் என் நம்பிக்கை அவர் மேலேயே இருக்கும். நாங்கள் ஆராதிக்கிற கும்பிடுகிற எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் எங்களை ஆசீர்வதியாமல் போனாலும் பரவாயில்லை, அவருக்காகவே வாழுவோம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் தின நம்பி இருக்கேன், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அப்பா சொல்லுங்க, உம்மைத்தான். இந்த ஏழை கூப்பிட்டேன், எனக்கு செவி கொடுத்தார், இடுக்கங்களுக்கு விலக்கி மீட்டார். உம்மைத்தான் நம்பி இருக்கேன். உங்கள் வேண்டுதல், உங்கள் ஜெபங்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஏறெடுக்கப்படுவதாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சிஸ்டர் பிரதர், உன் எதிர்காலத்தை குறித்த பயம் வேண்டாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாகவே கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே, கரங்களை நல்லா தட்டி சுவாசத்துக்கு அடையாளமா இந்த அறிக்கை செய்வது, பாடுவது, கை தட்டுவது, முகத்தை சந்தோஷமாய் வைத்துக் கொண்டு ஆண்டவரை பார்ப்பது எல்லாம் விசுவாசத்துக்கு அது அடையாளமாய் இருக்கிறது. எஸ், என் அப்பா செய்வார். என்னை கருவில உருவாக்கி ஒரு தந்து உயிர் தந்து உடல் தந்து பூமிக்கு அனுப்பின அப்பா எனக்கு செய்வார். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். சிலுவையில உயிரையே கொடுத்திருக்கிறவர். நான் விரும்புகிற நியாயமான நன்மைகளை செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? சொல்லுங்க, அப்பா அப்பா, இந்த மனுஷங்க ஹெல்ப் பண்ணா,
இந்த மனுஷங்க கொடுத்தா, அந்த மனுஷங்க ஆண்டவர் உதவி செய்தா சொல்லி காட்டுவாங்க, என்னாலதான் நீ முன்னேறன, என்னாலதான் நீ இந்த அளவுக்கு வந்தன்னு சொல்லுவாங்க. சொல்லி காட்டாத ஒரே ஒரு உறவு நீங்க மாத்திரம்தான்பா. அப்பா, உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல், இந்த வரிய நம்ம சொல்லுவோமா? உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம், ஐஸ்வர்யம், கனமுமே உம்மாலேதான் வருகிறது. ஆளுகை செய் அப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆமென். ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலேதான் வருகிறது. ஆளுகை, மேன்மை. அப்பா, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், மென்மேலும் பலப்படுவாய் சொன்னீங்களா ஐயா. எங்க எதிர்காலத்தை மேன்மைப்படுத்துங்கப்பா. எங்க ஜீவியத்தை வளமாய் மாற்றுங்க ஐயா. ஆவிக்குரிய ஜீவியமோ பொருளாதார ஜீவியமோ வளமாய் உம்மாலே மாறட்டப்பா. ஆமே. கைகளை உயர்த்தி உங்களுடைய ஆவிக்குரிய கண்களாய் இருக்கிற அந்த நம்பிக்கையின் கண்களால், விசுவாச கண்களால் தேவனை தேடுங்கள். உத்தம இருதயத்தோடு கூட தேடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய வல்லமை விளங்கும்படிக்கு அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். என் நம்பிக்கையே உம்மை ஆராதிக்கிறோம். பிரைஸ் காட். நன்றி அப்பா. என்னெல்லாம் சொல்லி அவரை மகிமைப்படுத்த விரும்புறீங்களோ, என்னெல்லாம் சொல்லி அவரை புகழ விரும்புகிறீங்களோ, என்னெல்லாம் சொல்லி அவரை ஆராதிக்க விரும்புகிறீர்களோ, அவரை சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க வார்த்தைகளினால மனமிட்டு பேசுங்க. பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஜீசஸ். அப்படியே கையை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை ஆயுள் முடியும் வரை உம்மை. தேவஜனமே சொல்லுங்க, ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை ஆராதனை நாயகன் ஏசப்பா. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. அப்படி ஆராதிக்கலாமா எல்லாரும்? ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. எல்லாருமாய் தேவனுக்கு மகிமை. எல்லாரும் ஒரு மனப்பட்டு சபையை அவரை ஆராதனை செய். ஆராதனையில் அவர் அசைவாடட்டும். ஒருவாரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவாரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே,
தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் ஒளி நிறைவே எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம் பரிசுத்த தேவானாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் பரிசுத்த தேவானாம் கடைசியாய் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் நாங்கள் தொழுது கொள்கிறோம் அப்பா மகிமை மாட்சிமை எல்லா மகிமை உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவோம் நாள் வரை உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாள் வரை ஆராதனை 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 பாவங்கள் எங்களுக்காய் சுமந்தவரே சாபங்களை எங்களுக்காய் சகித்தவரே அலங்கோலமாயிருந்த எங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு அலங்காரமாய் மாற்றியிருக்கிறவரே கர்த்தருக்குரிய நாமத்தின் மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கூட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே நாங்கள் எல்லாரும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் அப்பா இந்த 6 மாதங்கள் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த தெய்வத்தின் பிரசன்னத்தில் அவருடைய ஆளுகைக்குள்ளாக அவருடைய கரங்களில் வரப்போகிற நாட்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் இதுவரை காத்தவர் இனிமேலும் காப்பீர் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவீர் இதுவரை உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்வீர் இதுவரை தாங்கின தெய்வம் இனியும் தாங்குவீர் எங்கள் நல்ல தெய்வமே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இந்த ஆராதனை உமக்கே ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே